ஒரு கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு சகஜமாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு இது என்ன ஆகும்னா, அது அவர் நேச்சர்னு தெரியும், அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுறவாருன்னு தெரியும். அதை யார் யார் பற்றியோ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கவலையாக இருந்திருக்காது. மற்ற இடங்கள்ல அவர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் தன்னை நோக்கி அந்த ஒரு வார்த்தையை அவர் ஒரு 10 தடவை பிரயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு அது வலியாக இருக்கும். என்னன்னா அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டை புரியும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை புரியும். ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாரு, அந்த விஷயம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒய்ஃப் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கு. என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நான் லெக்கிங் போட்டால் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு, வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா என்னோட ஃபோனெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணுறாரு. அவரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது எதுவுமே நான் பண்ணலைன்னு அவர் சொல்லலை. ஏன் சார் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா, அப்போ அவர் சொல்ல, எனக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகம் மேடம், அவங்க வேலையை பற்றியே அதிகமாக பேசுகிறா, அப்போ என்ன கவனிக்காமல் விட்டுடுறாளோன்னு எனக்கு ஒரு பயம் வருது, நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டேங்கிறா, நான் எங்கே இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறா, அங்கே போய் அங்கேயே ஐக்கியமாயிரா. அவருக்கு ஒரு சின்ன பொசசிவ்னஸ் இருக்குது. அந்த பொசசிவ்னஸ் கொஞ்சம் அதிகபட்சமாக ஆகும்போது அது அவங்களுக்கு ஹாரஸ்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பேரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி சொல்ல முடியறதில்ல, அவங்க நினைக்கிற மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியறது. இந்த கான்செப்டை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்லைங்கிறது தான் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்க ப்ராப்ளம். என் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுமா, ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியுமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தனியாக நல்ல முறையில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ கூப்பிட்டு மாடே இது தப்பு பண்ணுற மாதிரி நல்லாவே இல்லை நீ அப்படின்னு அப்போ சொல்ல மாட்டோம். என்னைக்கு சண்டை வருதோ, என்னைக்கு நம்ம பயங்கரமாக சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கோமோ, அன்னைக்கு நீ என்ன பெரிய இவளா, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, நீ இதை பண்ணியிருக்க தெரியுமான்னு அன்னைக்கு தான் நம்ம குத்தி காட்டுவோம். நீங்கள் சண்டையில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ டிவோர்ஸ் கேஸ்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் புரிதல் இல்லையா, இல்லை பொறுமை இல்லையா? இது ரெண்டுமே இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம். புரிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ரொம்ப மாறிட்டு தான் நம்ம நினைக்கிறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, புரியுது எனக்கு, அது இப்படி தான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியல, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆக்சுவலி நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்ககிட்ட வரும்போது தெரியும், சார் அந்த ஹஸ்பண்ட் சொல்லும்போதே தெரியுதே மேடம், அவரோட நேச்சரே அப்படி தான், நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா என்ன அப்படின்னா, மேடம் அவர் நேச்சர் அப்படியா இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் அதை ஒத்துக்க முடியல, எவ்வளோ நாள் நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், 2 நாள் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்னென்னா, அவரோட நேச்சர் இதுதான்னு ஒத்துக்கிற இயல்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு, ஒரே ஒரு வார்த்தையை நான் ஒரு மாடுலேஷனில் சொல்லுவேன், என் வீட்டுக்காரர் வேறு ஒரு மாடுலேஷனில் சொல்லுவார், என் குழந்தை இன்னொரு மாடுலேஷனில் சொல்லும். ஸோ ஒரே விஷயந்தான், ஆனால் அதை நான் சொல்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த விதம் மாறும்போது, மாடுலேஷன் மாறும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ பேசினாலும் நம்மளுக்கு கேட்க பிடிக்கும். ஒரு சிலர் நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க, ஆனால் 2 வார்த்தையிலே அவங்க பேசுறது நம்மளுக்கு பிடிக்காம போகும். அப்போ ஒரு நேச்சர் இருக்குல்ல, இந்த பையனுக்கு இதுதான் நேச்சர், இந்த பெண்ணுக்கு இதுதான் நேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நேச்சரை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியறதில்லைங்கிறதா. எல்லாருக்கும் புரிதல் இருக்கும், எனக்கு ஹஸ்பண்ட் அவர் இப்படி தான் பேசுவார், எல்லாமே தெரியும், ஆனால் அவர் இப்படி பேசுகிறத என்னால் ரொம்ப காலத்துக்கு ரொம்ப நாளைக்கு என்னால் ஜீர்ணிக்க முடியல. இப்போ ஒரு சாதாரணமாக சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த ஒரு கெட்ட வார்த்தைங்கிறத ஒரு சகஜமாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது கெட்ட வார்த்தைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவங்களுக்கு ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு தடவை அந்த கெட்ட வார்த்தை அவங்க வாயில் வந்துட்டு போகும். அது அவரோட நேச்சர், அதை அவர் பழகிட்டு இருப்பார், அவருக்கும் அது தப்புன்னு தெரியும், ஆனால் அந்த விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ இந்த பொண்ணுக்கு அது என்ன ஆகும்னா, அது அவர் நேச்சர்னு தெரியும், அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுறவாருன்னு தெரியும், அதை யார் யார் பற்றியோ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கவலையாக இருந்திருக்காது, மற்ற இடங்களில் அவர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் தன்னை நோக்கி அந்த ஒரு வார்த்தையை அவர் ஒரு 10 தடவை பிரயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு அது வலியாக இருக்கும். அவங்க அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பிடிக்கலன்னு நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் அவர் நிறுத்திக்க முடியல, அவர் மாற்றிக்க மாட்டேங்கிறார். அதில் மாற்றிக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது, அவரால் அது ரொம்ப நாளாக அவர் பழகிட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவர் மாற்றிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுக்கிறதில்ல, இல்லை இது இவரோட நேச்சர் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்கிறது தாங்க, சட்டம் கூட அப்படி தான் சொல்லும். ஒரு விஷயம் நடந்திருந்தால் கூட, ஒரு குற்றம் நடந்திருந்தா அந்த குற்றம் செய்யறதுக்கான இன்டென்ஷன் அவருக்கு இருக்கா, அவருக்கு அதுக்கு தார்மீகமாக அதுக்கு ஒரு பிளான் பண்ணி
ஒரு கிளியர் கட் பிக்சர் போட்டு அதுக்கப்புறம் அவர் குற்றம் செஞ்சிருக்காரா அப்படிங்கிறத சட்டம் எல்லா இடத்துலையும் பார்க்கும். இவரோட இன்டென்ஷன் என்ன, இவருக்கு அந்த மென்சரியா இருக்கான்னு சொல்லுவாங்க கிரிமினல் கேசஸில். இவருக்கு அந்த மாதிரி ஒரு செய்ய வேண்டிய தார்மீகமான ஒரு காரணம் இருந்ததா அப்படின்னு. குடும்ப விஷயங்களையும் நம்ம அதை பார்க்கணும். இப்போ இவ வந்து நம்மளை இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்ணுவாளா, பண்ணணும்னு அவன் நினைப்பாளா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னாலே நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் இந்த புரிதல் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு எதை புரிஞ்சிக்கணும்னு இப்போ தெரியல, என்ன புரிஞ்சிக்கணும்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கும் இதெல்லாம் தெரியுது, எனக்கெல்லாம் நல்ல புரிதல் இருக்குது, எனக்கெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அவங்க எக்ஸாக்ட்லி நம்ம என்ன புரிதல்னு சொல்கிறீங்களோ அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியுது அவர் பேசுறது, அவரை என்ன புரிஞ்சிக்க சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் இல்லை, இந்த வார்த்தையை என்னை ரிப்பீட்டடாக பேசினா எனக்கு காயப்படுத்துதுன்னு, ஏன் அது அவருக்கு புரிய மாட்டேங்குது, அப்போ அவரை புரிஞ்சிக்க சொல்லுங்கள். இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே, அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டை புரியும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை புரியும். ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவார், அந்த விஷயம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒய்ஃப் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் சொல்லுவார், அம்மா எனக்கு புரியுதுமா, நான் சொன்னால் புரிஞ்சுக்கோமா, எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு புரியுது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, பணம் தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவருக்கு புரியுது, அவர் இதுக்கு ட்ரை பண்ணுறாரு, இதுக்காக அவர் கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டத்துக்கு அப்புறமும் சில விஷயம் நடக்காமல் போகுதுன்னு இருக்குல்ல, இதை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ புரிதல் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா மேட்டர் கிடையாது. ஒரு சம்பவத்துலையும் ஒரு இன்சிடெண்ட்லையும் அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும். இந்த இன்சிடெண்ட்டில் இவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் நடந்துக்கிறதுல என்ன காரணம் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடக்காமல் போகும். அவர் எஃபர்ட் போடுவார், ஒய்ஃப் எஃபர்ட் போடுவாங்க, அதையெல்லாம் தாண்டியும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அப்போ அந்த விஷயம் நடக்காமல் போகுதுங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய கேசஸில் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே நினச்சிருந்தா கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் நடக்காமல் போனதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்து அதுலேருந்து பிரிவாங்க. அப்போ அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு தான் காரணமாக இருக்கும். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை இவங்க ரெண்டு பேரும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தான். இங்கே நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி குடும்ப வழக்கில் என்ன பேசுகிறோன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பார்ட்டு, ரெண்டு பேருக்குள்ளேயும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஒரு பார்ட்டு. வாழ்க்கையோட படிநிலைகள் இருக்குல்ல, இந்த வாழ்க்கையை கடந்து போகக்கூடிய இன்சிடென்ட்ஸு, சர்க்கம்ஸ்டான்சஸ், இதையெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸில் நஷ்டம் வரதான் செய்யும். அந்த நஷ்டத்தையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணும். அவர் ட்ரை பண்ணிட்டாரு, அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டாரு. நிறைய ஃபேமிலிஸில் பாருங்கள், எனக்கு இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு கேஸில் நான் அதை பார்த்தேன். அந்த பெண்ணு வந்து ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. அவங்க பியூட்டி பார்லர் அவர் வச்சு கொடுத்துட்டாரு. அவங்க ஒரு 6 மாதம் நடத்தியிருக்காங்க, அது சரியாக போகலை. அவங்க வந்து இல்லை 6 மாதம் எல்லாரையும் சொல்கிறாங்க இல்லையா, 6 மாதம்லாம் பத்தாது, ஒரு வருஷம் ரன் பண்ணோம், அப்போ தான் இந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்கும். அப்போ அந்த பிஸ்னஸ் ஒரு வருஷம் ரன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணி அவர் ஹஸ்பண்டோட சேவிங்ஸு, அதை எடுத்து அவங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் ரன் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் ரன் ஆகலை. அப்போ அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. இதில் இருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் உன்னை நம்பினேன், நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு, என் பணத்தை எல்லாம் நான் தொலைச்சிட்டேன். இப்போ அந்த பொண்ணு ஏதாவது ஒரு வீட்டுக்கு செலவுக்கு அது இதுன்னு கேட்டாலும், என்கிட்ட எது காசு, நீ தான் எல்லாத்தையும் உன் பிஸ்னஸில் ஒழிச்சிட்டல, என்கிட்ட எது காசு, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா என்கிட்ட எது காசு, என்னை தான் என் பிஸ்னஸில் ஒழிச்சிட்டல. அப்போ அங்கேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இப்போ இதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்சிடெண்ட், ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அந்த விஷயத்தை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பாயிண்ட்லேருந்து அணுகலை. அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அவங்க அதை அப்படி அணுகலை. இவங்க வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், தோத்துட்டேன், அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க இன்னும் கூட நினச்சிருப்பாங்க, அந்த ஒய்ஃப் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் ஒரு வருஷம் நடத்தியிருக்கலாமோ, இப்போ தான் ஆரம்பித்தோம், இப்போ தான் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறோம், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளார நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் இவர் எப்படி நினைக்கிறாருன்னா, உனக்கு ஒரு வருஷம் கொடுத்துட்டேன், நான் என் பணத்தை எல்லாம் உனக்காக நான் செலவழித்தேன், நீ வீட்டெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் உட்காந்துருந்த, ஆனால் நீ அதில் ஃபெயிலியர் ஆகிட்டல. அப்போ ஒரு பிஸ்னஸில் நஷ்டமும் வரும் லாபமும் வருங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு முதல்ல ஒன்றா இருக்கணும். இருந்தால் தான் அவங்கள பண்ண முடியும். ஆரம்பிக்கும் போதே அவங்க நினைக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தையை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் செக்ரிகேட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஒரு கேஸ்லையும் வித்தியாசப்படுது எங்களுக்கு. அந்த கேஸில் எங்களுக்கு புரிதலே வேறு மாதிரி இருக்குது. நான் இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு கேஸ் பார்த்தேன். எனக்கு வந்து முதல்ல நான் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டேன்,
அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "என்னால இனிமேலுக்கு அவர் கூட இருக்கவே முடியாது மேடம். ஒரு குழந்தையெல்லாம் இருக்கு. சுத்தமா என்னால இருக்கவே முடியாது மேடம்." சரி என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து நெறைய விஷயங்கள சொன்னாங்க. என்னன்னா, என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்றாங்க. என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் வந்து எங்க சொந்தக்காரங்க வீட்ல போய் தங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அவருக்கு ப்ராப்ளமா இருக்கு. நான் லெக்கிங் போட்டா அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணேன், நான் ஜிமிக்கி போட்டேன்னா பிடிக்கலன்னு சொல்றாரு. என் அக்காங்க கூட பேசக்கூடாது, என் சித்தப்பா பசங்க கூட பேசக்கூடாது. அந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா, என்னோட ஃபோனெல்லாம் எடுத்து சர்ச் பண்றாரு. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா வேலைக்கே போகக்கூடாதுன்னு ஏன் ஒரு பையன் சொல்றான்? இந்த சர்ச் பண்றாருன்னா, அது கூட சந்தேகமா இருக்கலாம். வேலைக்கே போகக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல என்ன ப்ராப்ளம்? அவர கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, இது எதுவுமே நான் பண்ணலன்னு அவர் சொல்லல. அவர் வந்து, "ஆமா மேடம் நான் பண்ணினேன் தான், நான் பண்றேன். எனக்கு வந்து அப்படி இல்ல. எனக்கு வந்து அவ இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்க மாரி தோணுது. எனக்கு வந்து அவ லெக்கிங் போட்டா அழகா இருக்க மாரி தெரியல. அதுவே ஒரு காட்டன் பேண்ட் போட்டான்னா அழகா இருக்க மாரி தெரியுது. எனக்கு இது புடிச்சிருக்கு. நீ பெரிய பொட்டு வச்சுக்கோன்னு நான் சொல்றேன். நீ இந்த மாதிரி ஜிமிக்கி போடாத. இந்த மாரி கம்மல் போடு." அதெல்லாம் என் பார்வைக்கு நான் அழகா இருக்கிறதுனால நான் சொல்றேன். நிஜமான ரீசன் என்ன? "ஏன் சார் வேலைக்கு போகக்கூடாது?" அப்படின்னா, அப்ப வந்து அவர் "எனக்கு கொஞ்சம் பொசெசிவ்னஸ் அதிகம் மேடம். அவ மேல எனக்கு ரொம்ப நான் பொசெசிவ் எனக்கு. அவ வந்து எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்தான்னா, ஃப்ரெண்ட்ஸ பத்தி அதிகமா பேசுறா. அவங்க வேலைய பத்தியே அதிகமா பேசுறா. அப்ப என்ன கவனிக்காம விட்டுர்றாளோன்னு எனக்கு ஒரு பயம் வருது. நான் வந்து அவங்க ஏங்க சரிங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதுக்குலாம் ஏன் நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க? இல்ல மேடம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போட்டாலும், அங்க போயிட்டா அங்கேயே அக்காமடேட் ஆயிடுறா. என்ன மறந்துடுறா அந்த டைம்ல. நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டேங்கிறா. நான் எங்க இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறா. அங்க போய் அங்கேயே ஐக்கியமாயிடுறா. இவரோட பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்கள்ல அவங்க பேசுறது சரின்னே தோணும். ஏன்னா, அது ரொம்ப ஒரு எதார்த்தமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பிளானிங் அது. அவருக்கு ஒரு சின்ன பொசெசிவ்னஸ் இருக்கு. அந்த பொசெசிவ்னஸ் கொஞ்சம் அதிகபட்சமா ஆகும்போது, அது அவங்களுக்கு ஹாரஸ்மென்ட்டா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்குல்ல, இத இவரு தடை பண்றாரு. எனக்கு லெக்கிங் புடிச்சிருக்கு. நான் லெக்கிங் போட்டுட்டு போணும்னு நெனைக்கிறேன். நான் ஆசைப்படுறேன். ஏன்னா, என் ஆஃபீஸ்ல எல்லாரும் போட்டுட்டு வராங்க. எனக்கும் அது போடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, அவருக்கு அது பிடிக்கல. அவரு என்ன ஸ்டாப் பண்றாரு. இத தனித்தனியா கேட்கும்போது, நெறைய ஃபேமிலி கேஸஸ்ல எங்களுக்கு அப்படிதான் தோணும். அ தனித்தனியா கேட்கும்போது, இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் கரெக்ட்டு தானே அப்படின்னு தோணும். அந்த பையன கூப்பிட்டு கேட்கும்போது, அந்த பையன் சொல்றதும் கரெக்ட்டு தானேன்னு தோணும். ஆனா, அத ஒரு குடும்பமா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க செய்றதுல எது தப்பு, இவங்க செய்றதுல எது தப்பு அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ணிட முடியும். இந்த பிரச்சனையில இப்ப நம்ம கவுன்சிலிங்கே குடுத்தா கூட என்னன்னா, "அம்மா டேய் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பொசெசிவ்னஸ்ல பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர நம்ம கட் ஷார்ட் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க." அப்படின்னா, அவங்க என்ன, "மேடம் எனக்கு மூச்சு முட்டுது மேடம். நீங்க வேற ஈஸியா சொல்லிடுறீங்க நீங்க. எனக்கு வந்து நான் எதுக்கு படிச்சேன் அப்போ? பொண்ணுங்கள படிக்க வைங்கன்றீங்க. அப்புறம் படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறோம். வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்றோம். இப்ப இந்த பையனோட பிரச்சனை என்னன்னா, வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சார் சொல்றீங்க அப்டின்னா, அதுக்கு காரணம் அவரால சொல்ல முடியாது. என்னன்னா, வேலைக்கு போக்கூடாது அப்டின்னு சொன்னார்னா, அந்த பெண்ணோட சுதந்திரத்த தடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா, சமூகமே இப்ப அப்டித்தானே பாக்குது. இப்ப நீங்க பொண்ண வேலைக்கு குடுக்கக்கூடாதுன்னா, உங்கள தப்பா பாக்க ஆரம்பிக்குது அப்போ. அப்போ அவருக்கு அத சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஆனா, இவ போனா தன்ன விட்டுட்டு வெளியில போயிடுவாளோன்னு ஒரு பயம் இருக்கு அவருக்கு. ஏன்னா, சொசைட்டி அப்டி இருக்கு. அவரு பாக்குற விஷயங்கள் எல்லாம் அப்டி தெரியுது அவருக்கு. விட்டுட்டு போயிடுவாளோன்னு ஒரு பயம் இருக்கு. அவருக்கு இந்த பயத்த மீறி அவள வேலைக்கு அனுப்பணும்னும் இல்ல அவருக்கு. அது சரி வேலைக்கு அனுப்பாம வீட்ல உட்கார வச்சிருக்கலாம் அப்டின்னா, ஏதோ பெண்கள அடிமைப்படுத்துற மாரி இந்த உலகம் அவர பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு வந்து என்னன்னா, இந்த 2 பயத்துக்கு நடுவுல அவர் திண்டாடுற மாதிரி தான் நாங்க பார்க்குறோம் அதுல. எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு இந்த நாங்க சொல்ற கவுன்சிலிங்ல என்ன நாங்க சொல்றோம்னா, "நீ தனியா தனி மனுஷன்னு பார்க்காத. நீ தனியா தனி மனுஷின்னு பார்க்காத. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்கு இந்த விஷயங்கள் எது தேவை? இது இருந்தா நம்ம 2 பேருக்கும் பலனா இருக்கும். இது இருந்தா நம்ம 2 பேருக்கும் மைனஸா இருக்கும் அப்டின்னா, அந்த மைனஸா இருக்கிற விஷயத்த நீங்க தூக்கி போட்டு தான் ஆகணும். இல்ல இது இருந்தா நம்ம 2 பேருக்கும் ப்ளஸ்ஸா இருக்கும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸ நீங்க எடுத்துக்கிட்டாகணும். இல்லப்பா இதுல ஒருத்தருக்கு ப்ளஸ் இருக்கு, ஒருத்தருக்கு மைனஸ் இருக்குன்னா, உட்கார்ந்து 2 பேரும் முதல்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. நெறைய பேரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க நெனைக்கிற மாதிரி சொல்ல முடியறதில்ல. அவங்க நெனைக்கிற மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. இப்ப எக்ஸாக்ட்லி ஒரு விஷயத்த நான் என்ன நெனச்சு சொல்றேனோ, எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. இந்த கான்செப்ட்ட என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியறதில்லங்கிறது தான் நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்க ப்ராப்ளம். அவரு சொல்லும்போதே இவங்க எப்படி நெனைப்பாங்கன்னா, இவர் நம்ம மேல சந்தேகப்படுறார் போல. "அம்மா எதுக்கு இந்த ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவருக்கு என்ன தேவையா இருக்குன்னா, இவங்க ஃபோன பார்க்குற விஷயத்துல சமைக்காம இருந்திருப்பாங்களா இருக்கலாம். இல்ல குழந்தைய பார்க்காம இருந்திருப்பாங்க. இல்ல இவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அத நோட்டீஸ் பண்ணாம இருந்திருப்பாங்களாலாம். வீட்ல நடந்த விஷயத்த பார்க்காம இருந்திருப்பாங்க. இது ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வச்சுட்டு கூட அவர் சம்டைம்ஸ் கேட்கலாம்.
என்னம்மா இந்த ஃபோனை எதுக்கு நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னாருனா, அவங்க உடனே டக்குன்னு, அப்போ நம்ம ஃபோன் பார்க்கறதுல இவருக்கு பிரச்சனை. நம்மள உடனே சந்தேகப்படுறாரு. இத 2வது தடவ அவர் சொல்ட்டாருன்னா, இல்ல அந்த ஃபோன குடு, என்னதான் அப்படி பார்க்குறேன்னு வாங்கிட்டா, அவர் நம்மள சந்தேகப்படுறார் போல. அப்ப சந்தேகமே இல்லாத ஒரு விஷயத்துல சந்தேகம் வளர ஆரம்பிச்சுரும். ஆனா அதுவே அவரு சொல்றாரு, அதே மாரி ஒய்ஃப் சொல்ற விஷயத்துலயும், அவங்க வந்து இத எதுக்கு நீங்க இந்த ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அந்த ஃபோன ஒரு நாள் என்கிட்ட குடுங்களேன். என்னதான் அதுல இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? அப்படின்னு முதல் வார்த்தை வரும். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, ஒரு சந்தேகமா இருக்காது. இவங்களோட எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க ஒண்ணு நெனச்சிட்டு இருந்திருப்பாங்க, இத நம்ம ஹஸ்பண்ட் பண்ணணும் அப்படின்னு. அவரு அத பண்ணியிருக்க மாட்டாரு. அவரு ஃபோன்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அத தான் அவங்க மீன் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அது அப்படியே அங்கருந்து வேற ஒரு இடத்துக்கு தாவிடும். அப்போ விஷயம் என்னன்னா, நான் என்ன நெனைக்கிறேனோ, என்னோட கோவம் இருக்குல்ல, எத நோக்கி என்னோட கோவமோ, அந்த கோவம் அதை நோக்கியது தான்னு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியாது. இதுவே வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம என்னன்னா, ஓவரால் வியூஸ வந்து பார்க்குறோம் நெறைய ஃபேமிலீஸ்ல. இப்படிதான் இருக்கு சமுதாயம். இப்படிதான் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. இங்க புரிதல் இல்ல, இங்க அக்செப்டன்ஸ் இல்ல, இங்க வந்து எல்லாருக்கும் வந்து பேஷன்ஸ் சுத்தமா இல்ல, பொறுமையா அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. பண விஷயமா நெறைய எதிர்பார்க்குறாங்க. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லா கேஸஸ்லயும் இது பொதுப்படையான விஷயங்கள் கிடையாது. ஒரு விஷயத்துலயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். ஒரு பையன் வராரு அப்படின்னா, அதுல ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு. என் ஒய்ஃப்‌க்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு மேடம் அப்படின்னு வருவார். அந்த கேஸ்ல அதுதான் பிரச்சனை. அங்க அவங்களுக்குள்ளார புரிதல் அதெல்லாம் வந்து விஷயமே வராது. அவளுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சுங்கிறது தான் அங்க பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியாவே இருக்கும். இன்னொரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அம் பி சம்பாதிக்க மாட்டாரா இருக்கும். அப்ப அங்க ஃபினான்ஸ் பொருளாதாரம் தான் அங்க அவங்களோட ஆரம்ப புள்ளி. அவங்களுக்கு ஹஸ்பண்ட நல்லா புடிக்கும். ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டுருப்பாங்க. ஆனா பணம் இல்ல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அங்க அ நடத்துறதுக்கான விஷயங்களே அங்க இல்ல. அப்ப அங்கருந்து தான் அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆரம்பிக்கும். அதே மாரி சில இடங்கள்ல மாமனார், மாமியார் பிரச்சனை இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் அது எக்ஸாக்ட்லி டிஃபர் ஆகும். புரிதல் மட்டும் காரணம் இல்ல. பொறுமை மட்டும் காரணம் இல்ல. இது மட்டும் தான் காரணம் அப்டின்னா, அது ஒரு குடும்பத்துக்கு இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட லைஃப்பும் எக்ஸாக்ட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்க பார்க்குற பிரச்சனைகள். அதுல இருந்து தான் நீங்க இதற்கான காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். என்னோட பெர்சனல் வியூ என்னன்னா, புரிதல் இல்ல அப்டிங்கிற நீங்க மீடியாஸ்ல நம்ம சொல்றதையே வந்து அதையே ஒரு காரணமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு விஷயத்தையும் தனியா எடுத்து பார்த்தா, ஒரு புது காரணம் அங்க கண்டுபிடிக்க முடியும் எங்களால. இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேசும்போதே கெட்ட வார்த்தை சொல்லி தான் பேசுறாரு. இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, இத எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? இல்ல இது ஆக்சுவலி இப்போ நான் நேத்திக்கு சொன்னேன். எனக்கு நேத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அந்த கிளையண்ட் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி லவ் பண்ணி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரொம்ப வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வீட்டெல்லாம் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் கொஞ்ச நாள் ஸ்மூத்தா தான் போயிருந்திருக்கு. பட் இப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்டின்னா, அவருக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட அவருக்கு தொடர்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து இதுலேருந்து வெளியில வரேன். பட் அந்த பொண்ணு மனசளவுல இன்னும் அவர்கிட்டருந்து வெளியிலயே வரல. அவங்க வந்து இன்னும் அவர் மேல அந்த லவ் இருக்கு, அந்த அஃபேர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, "அம்மா டேய் அது வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புல் பண்ணி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் அதுலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க." நான் சொன்னேன், "அந்த ட்ரை பண்ணீங்களே அதோட முடிவு என்னாச்சு? நீங்க தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் உங்க காதலுக்காக அவர திருப்பி நீங்க மீட்டு உங்ககிட்டயே கொண்டு வரணும்னு நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல. அந்த மாரி இன்னொரு தடவ ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் நீங்க இப்ப திடீர்னு வந்துட்டீங்க என்கிட்ட?" அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, "இல்ல மேடம் எனக்கு இத எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. நான் 2, 3 தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவரு வரவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட சேஞ்சே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு வேற வழி இல்லன்னு" இங்க வருவாங்க. இதே தான் நீங்க இந்த ஆஸ்பெக்ட்லயும். இந்த கெட்ட வார்த்தைய யூஸ் பண்றது அப்படிங்கிறது, அவர் யூஸ் பண்றாரு. அது அவருக்கு சகஜம். பட் அந்த பொண்ணால ஒத்துக்க முடியலன்னு சொல்றா. எனக்கு ஏத்துக்க முடியலங்க. எனக்கு இந்த வார்த்தைய கேட்டாலே வந்து எனக்கு அந்த நாள் ஃபுல்லா ஒரு மூடு சரி இருக்க மாட்டேங்குதுன்றா. அப்போ ஒண்ணு அவரு மாத்திக்கணும். அவரு மாத்திக்க முடியல அப்படின்னா, என்ன சொல்யூஷன் அப்படின்னு நெறைய பேர் இதுக்கும் வர்றது உண்டு. எனக்கு வந்து ரிப்பீட்டடா அவரு பேசுற வார்த்தையிலேயே நான் இரிட்டேட் ஆயி என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு மேடம். நான் என்னன்னா, இவர் காலைல இந்த வார்த்தைய பேசுறாரா, எனக்கு அந்த வார்த்தை தான் என் மைண்ட்லயே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போனாலும் எனக்கு வந்து அதுதான் அரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு அங்க வேலையிலயும் ஃப்ரீயா இருக்க முடியல. இவர் மேல இருக்க கோவத்த கொண்டு போய் அங்க வேலையில யார்கிட்டயாவது காட்டுறேன். இல்ல இவர் மேல இருக்க கோவத்த நான் வந்து என் குழந்தை மேல காட்டுறேன். இத எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற இடத்துல தான் நான் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தையவே நான் அழைக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு முதல்ல புரியணும். எனக்கு சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா, அது என் ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, கஷ்டப்படுத்துது அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்குற காயத்த நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு அவங்க முதல்ல நெனைக்கணும்.
இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ளஸ்ஸும் கிடையாது. அது ரொம்ப சகஜம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஓகே. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாதுல்ல. அப்போ ஏன் அதை குறைச்சிக்க கூடாது? சரி இன்னைக்கு முடியலையா, எனக்கு ஒரு 1 மாதம் டைம் கொடுமா, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். தன்னோட நாக்க தன்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அவர் மேலே நம்மளுக்கு இந்த உலகத்துக்கான பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோடது. ஆப்போசிட்டில் இருக்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நியாயம். ஆனால் எனக்கு அது தப்புன்னு தெரியும்போது என் முன்னாடியாவது அதை பிரயோகப்படுத்தாமல் நீங்கள் நிற்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் பெண்களும் இப்போ என்னென்னா திருப்பி ரிப்பீட்டடாக இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறத தான் இப்போ இருக்கிற ரீசன்ட் சினாரியோஸில் பார்க்குறேன். இப்போ வந்து பெண்கள்கிட்ட நாங்கள் பார்க்குறது என்னென்னா, நிறைய ஹஸ்பண்ட்ஸ் எனக்கு இதை சொல்கிறது உண்டு. எதுக்கு கத்துறானே தெரியல மேடம், வீலுன்னு கத்துறா. பக்கத்து வீட்டுக்கு கேட்குது, அக்கத்து வீட்டுக்கு கேட்குது, பயங்கரமாக கத்துறா. அந்த ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறா, அடி தொண்டையிலேருந்து கத்துறா. கத்தும்போது கண்ட கண்ட வார்த்தையை சொல்லி திட்டுறா. அப்புறம் என்னென்னா, நேத்திக்கு வரைக்கும் அப்படியே வாங்க போங்கன்னே பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு சண்டை வந்தோடனே வாடா போடான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன பெரிய இவனா, அப்படியா இப்படியான்னு. அப்போது அவருக்கு வந்து என்ன ஆகுனா, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். அதுவுமே இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கத்தும்போது மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, இல்லை அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க முன்னாடியே இவங்க கத்தும்போது என்ன ஆகுனா, இவங்க வாடா போடான்னு ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுதுங்கிறது தான். இப்போ ஈக்குவலாக 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல தான் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஐயோ அவருக்கு அது சகஜம்னு இந்த பொண்ணு புரிஞ்சு அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அதை சரி பண்ண சொல்லணும். அதை எப்போ சொல்லி சரி பண்ண சொல்லணுமோ அப்போ சொல்லணும். நம்ம மேக்ஸிமம் நம்மளோட பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை பாருங்களேன், அவன் மேலே நம்மளுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்குது. அதாவது என் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுமா, ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியுமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தனியாக நல்ல முறையில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ கூப்பிட்டு மாடே இது தப்பு பண்ணுற மாதிரி நல்லாவே இல்லை நீ அப்படின்னு அப்போ சொல்ல மாட்டோம். என்னைக்கு சண்டை வருதோ, என்னைக்கு நம்ம பயங்கரமாக சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கோமோ, அன்னைக்கு நீ என்ன பெரிய இவளா, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, நீ இதை பண்ணியிருக்க தெரியுமான்னு அன்னைக்கு தான் நம்ம குத்தி காட்டுவோம். நீங்கள் சண்டையில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் சமாதானமாக இருக்கும்போது குறைகளை எல்லாம் சமாதானமாக இருக்கும்போது பொறுமையாக அழகாக சொல்லுங்கள். ஆனால் அதுவே நிறைகளாக இருக்கும்போது சண்டை போடும்போது சொல்லுங்கள். ஆனால் நம்ம சண்டை போடும்போது குறைகளை மட்டுமே சொல்லிடுறோம். சமாதானமாக இருக்கும்போது நிறைகளை மட்டுமே பேசுகிறோம். ஒரு சமாதானமாக இருக்கும்போது ஒரு குறைய சொன்னீங்க அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியும். நான் நல்லா ஸ்மூத்தாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தை சொன்னேன் இல்லையா, இந்த வார்த்தை ஒரு மாதிரி அது ஒரு சபையில் சொல்கிற வார்த்தை மாதிரி இல்லைடா, அது பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ண, நீ அழகாக பேசுகிற நீ, ஆனால் இதை நீ இந்த வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்க முடியும். அதுவே நான் சண்டையில் இருக்கும்போது, நீ என்ன பெரிய எனக்கு பேச கற்றுத்தர நீயே, நீ அன்றைக்கி என்ன பேசுன நீயே, இந்த வார்த்தையை நீ பேசலாமா, இது நீ சரியா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற குறைகள் கூட இந்த குறையும் சேர்ந்து, ஏன்னா அதை நான் செஞ்சுருப்பேன், அப்போ எனக்கு அது ஒரு சின்ன கில்ட் இருக்குல்ல, அப்போ இந்த குறையும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து உனக்கு உன் மனசில் நான் இப்படி தான் இருக்கேன் இல்லையா, உன் மனசில் நான் நல்லவளாக பதியவே இல்லை இல்லையா, உன் மனசில் என்னோட நிறைகள் எதுவுமே இல்லை இல்லையா, அப்போ அது இன்னும் அதிகமாகும். அப்போ எப்போ நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, சமாதானமாக இருக்கும்போது உங்களோட குறைகளை சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சண்டை போடும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைகளை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு சண்டை ஆரம்பிக்கும்போது அவளோட ப்ளஸ் என்ன இருக்கும்னு கொஞ்சம் மைண்டில் நினச்சோன்னா கூட கம்மி பண்ணுவோம். அவரோட ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா கூட கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்ன உடனே நம்ம கோவத்தை நிறைய பெண்கள் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, மௌனம் இல்லைன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது, சண்டை போடுறது, அதாவது கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. பெண்களோட கோவத்தில் மிகப்பெரிய இது என்னென்னா, கோவத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மௌனம். அதாவது மௌனம்னா என்னென்னா, அவர் முகத்தை தூக்கி வச்சுட்டுருக்கா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், கோவமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் கோவமாக போய் உடைக்கிறது, நேராக சமையல் கட்டுக்குள்ளார் போயிடுவாங்க. நிறைய பெண்களை நீங்கள் பாருங்கள், ஹஸ்பண்ட் கூட பெரிய சண்டைனா நேராக அவர்கிட்ட கத்தி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சமையல் கட்டுக்குள்ளார போயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இங்கே அவர் வரமாட்டார், நம்ம இங்கே நின்று நம்ம என்ன வேணால் கோவத்தை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாத்திரத்தை உடைப்போம், இல்லை எதையாவது தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ கோவமாக இருக்கும்போது அந்த கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பாதிக்கும். பெண்களுக்கு அழுகை அவங்களோட கோவத்தை காட்டணும்னா, ஆண்களுக்கு அவங்களோட அடி, அதாவது வயலன்ஸ், அப்படி தான் அவங்களோட கோவத்தை காட்ட முடியும். அவங்க அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பாதிக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்ன்றது தான். எல்லாருமே பதிலுக்கு பதில் பண்ணோன்னா அங்கே எதுவுமே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும். ஒன்று அதை வந்து ஓகே, நீ கெட்ட வார்த்தை பேசினா கூட ஓகே, அதை நீ இங்கே வீட்டுக்குள்ளார பேசிக்கோ, வெளியில் 4 பேர் மத்தியில் யூஸ் பண்ணாத.
இல்லை என்னோட அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத, என் அப்பா அம்மா முன்னாடி நீ யூஸ் பண்ணாத அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றிக்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ஆண்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அவங்களால அந்த இயல்புலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு இயல்பு இருக்குது அப்படிங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கணும். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.